பள்ளி நடத்துறாரு தெரியாதுண்ணே. அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா? சரி, இப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கலன்னா என்ன குறைஞ்சு போகுதுன்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு. திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு தெரியாதுண்ணே. அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும்? நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தர்பெல்ட்டி அடித்தார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காமே ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டேன்னாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களை கேட்காம ஃபோட்டோ போடுவாங்க? இல்லைப்பா அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கன்னாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க, குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு. அது இல்லைப்பா 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியாக கற்றுக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல.